ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம 2024 கன்னடத்தில் ரிலீஸ் ஆன ஒரு மாஸ் மசாலாவான யூஐ இந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். யூஐ இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அதில் ஹீரோவாக நடிச்சிருக்கிறது நம்ம உபேந்திரா. அவர் இந்த படத்தில் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறதுனாலேயோ என்னவோ தெரில, மாஸ் மசாலாவாக இந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து இந்த படத்தை எடுத்திருக்காரு. இதனோட கதை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சினிமா தியேட்டரு, அதுக்குள்ளே படம் பார்த்துட்டு வர ரசிகர்கள் அவங்க நெகட்டிவான முடிவோடு வெளியே வராங்க. அப்படி நெகட்டிவான முடிவோடு வெளியே வரவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு புறம்பாக ஆப்போசிட்டாக முடிவெடுக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினோட கதை அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ஞ்சு அறியறதுக்காக ஒரு ரிப்போர்ட்டர் அந்த டைரக்டரை தேடி போகிறாரு. அந்த டைரக்டர் ஒரு மலை மேலே உட்காந்துக்கிட்டு கதை எழுதிட்டு இருக்காரு. அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறதுக்கு அந்த ரிப்போர்ட்டர் போய் அந்த கதையை எடுத்து படிக்கிறார். படிக்கும்போது அதனோட கதை விரிவாகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவான ஒரு ஹீரோ, ஒரு பாசிட்டிவான ஒரு ஹீரோ. அவங்க ரெண்டு பேரும் ஒரே கேரக்டர் தான். அவங்க ரெண்டு பேரும் நம்ம அந்நியன் படத்தில் வர அம்பியும் அந்நியனும் மாதிரி மாறி மாறி அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு புறம்பாக இருக்கிற அந்த கேரக்டர் இந்த உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிற இந்த கேரக்டரோட ஒத்து போகிறதில்ல. அந்த உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிற அந்த கேரக்டருக்குள்ளேயே அந்த உண்மைக்கு புறம்பாக இருக்கிற கேரக்டரு ஜெயிலில் போட்டுடுறாரு. அப்போ தான் ஒரு ட்விஸ்ட் வருது. அப்போ அந்த படத்தில் ஒரு ஆள் கிடையாது, 2 பேர் தான் அப்படிங்கிற ட்விஸ்ட் வருது. அதுக்கப்புறம் அந்த ஜெயிலிருந்து அந்த உண்மைக்கு நெருக்கமான அந்த கேரக்டர் வெளியே வந்துச்சா, இல்லை உண்மைக்கு புறம்பான கேரக்டர் அந்த நெருக்கமான கேரக்டரை அழிச்சுதா அப்படிங்கிறது தான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஹீரோயினி தேவையே இல்லை. ஆனால் இருந்தாலும் ஒரு 2 பாட்டு கிளாமராக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹீரோயின் வச்சுருக்காங்க. அவங்க 2 பாட்டுக்கு மட்டும் ஒரு 2 சீனுக்கு காணாமல் போயிடுறாங்க. இந்த படத்தில் ஸ்ட்ராங்கான வில்லன் கிடையவே கிடையாது. உபேந்திரா தான் இந்த படத்தில் வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். தேவையில்லாமல் ஒரு 2-3 பேரை ஃபைட்டுக்கோசரம் வச்சுருக்கிறாங்க. இந்த படத்தினோட கிளைமேக்ஸ் ஏற்றுக்கும்படியே இல்லைன்னா கூட உபேந்திரா ரசிகர்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த படத்தை அவர் டைரக்டர் பண்ணதுனாலேயே என்னவோ தெரியல, ரொம்ப எதிர்பார்ப்போடு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ரசிகர்களும் எதிர்பார்ப்போடு போய் ஏமாந்துட்டு வந்தது தான் மிச்சம். இதனோட கதையை நம்மளுக்கு உல்ட்டாவாக சொல்லியிருக்கிறதுனாலேயே என்னவோ தெரியல, இந்த படம் நம்மளுக்கு சில நேரங்களில் ரொம்ப நிறையா படங்களோட கலவையான விமர்சனங்களை கலவையான காட்சிகளை இந்த படத்தில் நாம் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்குது. இந்த படத்தினுடைய மியூசிக்கும் பேக்ரவுண்டும் இந்த படத்தை ஓரளவுக்கு சுமாராக தாங்கி பிடிச்சிருக்குது. இந்த படத்தினுடைய திரைக்கதை ரொம்ப சுலோவாக இருக்குது. இந்த படத்தினோட கதை நம்மளுக்கு ரொம்ப பார்த்து பழக்கப்பட்டு அடித்து துவைச்சி இந்த படத்தினுடைய கதை ரொம்ப ஓல்டான கதை. இந்த கதையை எடுத்து பண்ணி உபேந்திரா தன்னோட ரசிகர்களை சும்மா அப்படியே ஒரு மேம்போக்கான ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு இருக்காமல் பயங்கரமான ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு படத்தை எடுத்து சும்மா ஸ்லோவான படத்தையும் ஒரு தரமில்லாத ஒரு படத்தையும் எடுத்து கொடுத்து ரசிகர்களை ஏமாற்றிட்டார். இந்த படத்துக்கு ஒரு 45 to 50 மார்க்குகள் கொடுக்கலாம். அவ்வளோ ஒர்த்தான படம் தான். இந்த படத்தினுடைய ரிவ்யூ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.